இந்த கலாவதிய அடிச்சு வெளுத்து கட்டணும். அதாவது ஏற்கனவே வெண்பாவ காப்பாத்துனாங்க இல்லையா? வெண்பாவ காப்பாத்துன ஒரு விஷயத்துல, அதாவது இங்க வெண்பா அந்த தீபிகா மேடம் கடத்தி, கடைசியில அவங்களோட கஸ்டடிலருந்து தப்பிச்சு வந்தாங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த கலாவதி நல்லவ அப்படிங்கிற மாரி சொல்லி, உண்மையிலேயே வெண்பா ஏமாந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அவங்களும் கெட்டவங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு. பட் இருந்தாலும் வெண்பாவால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா வெண்பா தான் இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பல கோடி ரூபாவுக்கு விலைக்கு போகக்கூடிய வெண்பா அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல இப்போ ரொம்ப இதா இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வெண்பா இருந்துட்டு உண்மையிலேயே இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, இந்த கலாபதி நெறைய பேர, அதாவது இப்போ நெறைய குழந்தைங்கள கடத்தி விக்க போறாங்க. விக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவத்துல இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல வெண்பாவுக்கே அந்த கலாவதி மேல சரியான கோவம். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ நம்ப வச்சு ஏமாத்திருப்பா அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ அதையும் தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம வெண்பா இருக்காங்க இல்லையா? வெண்பா சிறப்பான ஆப்ப வச்சு விடுறாங்க. அதாவது மல்லி வெண்பாவ காப்பாத்துறாங்க. பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்களுக்கு யார் முக்கியம் அப்படின்னா, வெண்பா தான். வெண்பாவ இப்போ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. வெண்பாவ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த கதாபதியோட டீம் மொத்தமுமே இப்போ வெண்பாவ தேட ஆரம்பிப்பாங்க. இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதாவது வெண்பாவ இப்போ கொண்டு போய் வித்துட்டு, வெண்பாவே பல கோடி ரூபாய் கொண்டு போறா. அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்ததா எந்த ஒரு தொழிலுமே பண்ண தேவையில்ல. ஒரு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல இப்போ இவங்க தெளிவா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வெண்பா அந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே வெண்பாவால இது எல்லாமே நடக்க போகுது. அது எல்லாமே தவிடுபொடியாக போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருக்காங்க இல்லையா? வெண்பாவ மல்லி இங்க இருந்து காப்பாத்தி நேரா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுல சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அங்கேயும் அந்த ரவுடி பாத்துடுறான். அதுக்கப்புறம் அவன அடிச்சு படுக்க போட்டு கடைசியில இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஆள போடுறதுக்கு, அதாவது அடிக்கடி அந்த வெண்பாவ பாத்துக்கிறதுக்காக அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது வெண்பாவ யாராச்சும் கூட்டிட்டு போயிடுறாங்களா, இல்ல வெண்பா தப்பிச்சிடறாளா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக பகல்ல ஒருத்தரும் நைட்ல ஒருத்தரும் போட்டு வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் நைட்ல இருந்தவனை அடிச்சு அங்கேயே படுக்க போட்டுறாங்க. அதாவது மகாலட்சுமி, மல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வெண்பாவை இங்க இருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து போன் வருது. ஆனா அந்த ரவுடி எடுக்கவே இல்லை. கடைசியில அங்க பார்க்கும்போதுதான் ரவுடி அடிச்சு போட்டு நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த ரவுடிங்க இருந்துட்டு வெண்பாவை துரத்துறாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. வெண்பாவை துரத்தி கடைசியில இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி பிளான் பண்றாங்க. மல்லி பிளான் பண்ணபடிதான் இப்ப எல்லாமே நடக்குது. என்ன நடந்தாலும் சரி, மல்லியோட பிளான் தான் பெஸ்ட். மல்லி கண்டிப்பா மாஸ் காட்ட போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கடைசியில அந்த கலாவதியை போட்டு அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி அவளை புடிச்சு கட்டி போட்டு உண்மையிலேயே ஒரு சரியான சீன் தான் இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மல்லிக்கு எல்லாருக்குமே வைராகியம் என்ன அப்படின்னா, வெண்பாவ மட்டும் இல்ல எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். அதே மாதிரி இப்போ நேரா நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி களமிறங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வெண்பாவுக்கும் அந்த இடம் தெரியும். அதாவது வெண்பாவையும் மல்லியும் இவங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இப்போ நம்ம மல்லி அந்த கலாவதியோட குடோன்லயே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வெண்பாவை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா? அங்க அங்க போயிட்டு இப்போ நம்ம மல்லியையும் வெண்பாவையும் பார்த்ததுக்கு அப்புறமா ஆடு தானா வலையில மாட்டிக்கிச்சு, இனிமே உங்களால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ரவுடிங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி இங்க கிளம்பி வாங்கடா, இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம மல்லி என்னடா இது, நாங்க 2 பேரும் நேரா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குழந்தைங்களை கடத்தி வைப்ப, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எந்த எல்லைக்கும் நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். என் பொண்ணு வெண்பாவை காப்பாத்துறதுக்காகவே நான் இவ்வளவு போவேன் அப்படின்னா
இன்னும் பல குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த கலாவதி இருந்துட்டு, இவ்வளவு தௌலத்தா பேசிக்கிட்டு இருக்க, நீ எந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது, கடைசியில மல்லி இருந்துட்டு இந்த இடம் இல்ல, எல்லா இடமே எனக்கு சொந்தம் தான், அதாவது இந்த இடம் அந்த இடம் எல்லா இடத்துலயும் ஐயா தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி டைலாக் எல்லாத்தையுமே விடுறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்களையும் வந்து அடிச்சு போட்டு கடைசியில வந்து அந்த அங்க வந்து அந்த கலாவதி இருக்காங்க இல்லையா, கலாவதியும் போட்டு பொளந்து கட்டி ஒரு நாற்காலியில உட்கார வச்சு அப்படியே கயிறை போட்டு வந்து நல்லா இறுக்கமா கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது, நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. அதே மாதிரி இன்னும் எத்தனை குழந்தைங்க எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்க, இன்னும் எத்தனை குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கீங்க, அதுவும் இல்லாம முக்கியமா உங்களுக்கு மேல இருக்கிறவன் எவன், உங்களுக்கு ஆர்டர் போடுறேன் எவன் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணுத்துக்குமே வந்து வழியே இல்லாத மாதிரிதான் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட ஆட்கள்லாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் பாரு வேடிக்கைய, உன்னெல்லாம் அடிச்சு போட்டு உன் பொண்ணு வெண்பாவை விக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம மல்லி கான்பிடென்ட்டோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்களும் வராங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த கலாவதியோட கழுத்துல வச்சுக்கிட்டு, நீங்க யாராச்சும் அசைஞ்சீங்க அப்படின்னா சுட்டு இவங்களை வந்து அப்படியே கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன், கத்தியால அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த ரவுடிங்க எல்லாரையுமே ஒரு வழி பண்றாங்க. இன்னொரு பக்கம் தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து மொத்த பேரையும் கூண்டோட வந்து ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க. அதுவும் இல்லாம மொத்த குழந்தைங்களையும் வந்து இங்க காப்பாத்தி உண்மையிலேயே மாஸ் காட்ட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.